என்ன விஷயம்? எங்க தேடியும் அவரை காணுமே. என்ன பண்றது இப்போ? அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அனுப்பிச்சது ரொம்ப தப்பா போச்சுடா. இப்ப எங்கன்னு போய் நம்ம தேடுறது? என்ன தண்டபாணி, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சின்ன பசங்க வந்து மிரட்டினதும் உண்மை சொல்ல கிளம்பிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். அவங்க மாறு வேஷத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்க சார். நீங்க கேட்ட மாதிரி அவங்களும் டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்ண சொன்னாங்க சார். ஆனா கையில வாங்கின பிறகுதான் அவங்க யாருன்னே தெரியும் சார். சார் அது கோயிலோட பத்திரம் சார். மாட்டினா என் வேலையே காலி ஆயிடுன்னு பயந்து தான் சம்மதிச்சேன். உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு பயந்து என்ன பத்தி கூட யோசிக்காம உண்மையை சொல்லணும்னு போய் என்ன அவங்க கிட்ட மாட்டி விட பாத்திருக்கீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல சார். பசங்க டாக்குமெண்ட் வச்சு மிரட்டும் போது என்ன பண்றதுன்னு தெரியல சார். எப்படியோ எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால என்னையும் காப்பாத்திட்டு உங்களையும் காப்பாத்தி இருக்கேன். சுபத்ரா விஷயம் முடிஞ்சு அவ அந்த வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு வேற வழி இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். டேய், அது வரைக்கும் சார நல்லா பாத்துக்கங்கடா. சரி சார். ஹலோ, யாரு? தம்பி, நான் தான் உன் வீட்டோட புது ஹவுஸ் ஓனர் பேசுறேன். நீயா? நீ எதுக்கு கால் பண்ணிருக்க இப்போ? இல்ல, நீயும் அண்ணனும் சேர்ந்து ரோடா தேடுறீங்களே, அவர் என்கிட்ட தான் இருக்காரு. தண்டபாணி உன்கிட்ட இருக்கானா? என்னையா சொல்ற? எப்படி உன்கிட்ட வந்தான்? எப்படி, ஏன், எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எனக்கு நானே பதில் சொல்ல மாட்டேன். அப்புறம் உனக்கு மட்டும் பதில் சொல்லணும்னா? சரி, சின்ன பையன் ரோடா அலையறியே, விஷயத்த சொன்னா உன் அம்மாவோட போய் இருந்து ஒட்டி படுக்கையெல்லாம் கிட்ட ஹெல்ப் பண்ணுவியன்னு உண்மையை சொன்னேன். இங்க பாரு, மரியாதையா தண்டபாணி எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயோ, பயந்துட்டேன்ப்பா. அன்னைக்கு என் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டதை நினைச்சு இப்பவும் சவுண்ட் விடுறியா? நான் உனக்கு போன் பண்ணதே அந்த தண்டபாணி என்கிட்ட இருக்கான்னு சொல்றதுக்கு தான். உன்கிட்ட அனுப்புவான்னு கேட்கறதுக்கு இல்ல. புரிஞ்சுதா? இந்த பாரு, இப்ப அவனை விட போறியா இல்லையா? தண்டபாணி உனக்கு தானே வேணும், நீயே கண்டுபிடிச்சுக்க. நீதான் பெரிய ஹீரோ வச்ச. ஹலோ, டேய், யாரா போன்ல? வேற யாரு? ஸ்ரீஜாவோட அப்பா தான். அவர் எதுக்கு உனக்கு போன் பண்றாரு?